வணக்கம் தமிழா. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து ஒரு லேட்டஸ்ட் நியூஸ் வந்திருக்கு. இது என்ன அப்டேட்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்ஆர்பி டெக்னீசியன் தேர்வு பற்றி ஒரு அப்டேட். இப்போ ஆர்ஆர்பி டெக்னீசியன் தேர்வு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 19லேருந்து டிசம்பர் 30 வரைக்கும், அதாவது நேற்று தான் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த தேர்வு பற்றி எவ்வளோ பேர் இந்த தேர்வுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க, டோட்டல் அப்ளிகேஷன் ஃபார்ம் எவ்வளோ அப்படின்ற பற்றி ஒரு டீட்டெயில் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதை பற்றி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சம் இதுக்கு கூட வீடியோ பார்க்கும்போது பார்த்தா சில சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டெக்னீசியன் கிரேட் 1 கிரேட் 3க்கு எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அது ஒரு விஷயம் கேட்டிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு அந்த தகவல் கிடைச்சிருக்கு. அதை பற்றி நீங்க பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ டெக்னீஷியனில் கிரேட் 1 சிக்னல், டெக்னீஷியன் கிரேட் 3 இந்த மாதிரி 2 இது இருக்குது. இப்போ டெக்னீஷியன் 1 பார்த்தீங்கன்னா இப்போ டிசம்பர் 19ஆம் தேதி 3 ஷிஃப்ட்டுகளும் 20ஆம் தேதி ஒரு ஷிஃப்ட், மொத்தம் 4 ஷிஃப்ட் நடந்துச்சு. இதில் மொத்தம் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணிக்காங்க பார்த்தோம்னா 4.27 லட்சம். ஓகேவா? அப்போ 4,27,000 பேர் கிட்ட என்ன பண்ணியிருக்காங்க, அப்ளை பண்ணியிருக்காங்க டெக்னீஷியன் 1. ஓகே, அப்போ இதுக்கான வேகன்சி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1092 வேகன்சி தான். இது இந்தியா ஃபுல்லாகவே எவ்வளோ தான், 1092 தான். இதில் மொத்தம் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, 4,27,000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் 3. இதில் பார்த்தீங்கன்னா இதில் மொத்த வேகன்சின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 13,000 கிட்ட வரும். ஓகே, 13,200 கிட்ட உங்களுக்கு வேகன்சி வரும். இதில் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியாங்க பார்த்தீங்கன்னா 23,34,000 பேர் கிட்ட என்ன பண்ணியிருக்காங்க, அப்ளை பண்ணியிருக்காங்க. இது டோட்டல் அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும்தான். இதில் இது வேலிட் அப்ளிகேஷன் ஃபார்ம் சொல்ல, பொதுவாக அப்ளிகேஷன் ஃபார்ம் எவ்வளோ ரிசீவ் ஆகிருக்கு அப்படின்ற விஷயம் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ சில பேருக்கு ரிஜெக்ட் ஆகியிருந்தாலும் குறையும், அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் ஆயிருந்தாலும் குறையும். ஸோ அதை நல்லா பண்ணாமல் இருந்தாலும் ஸோ எல்லாம் பார்த்து தான் நீங்கள் கரெக்டாக கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ எவ்வளோ மார்க் எடுத்தால் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஸோ லாஸ்ட்டாக வேகன்சி ரிவேஸ்ட் வேகன்சி பேஸ் பண்ணியும் இப்போ இந்த ஆர்டிஐ பேஸ் பண்ணி தான் அந்த நியூஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ டெக்னீஷியன் 1க்கு 4,27,000, டெக்னீஷியன் கிரேட் 3க்கு 23 லட்சம் பேர் கிட்ட அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ கரெக்டாக பார்த்துட்டு இது ஒரே ஒரு தேர்வு கொண்ட ஒரு தேர்வு தான். இந்த இதில் கண்டிப்பாக நம்ம செலக்ட் ஆகும் அப்படின்னு தான் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம். கண்டிப்பாக நீங்கள் 2020 வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. சப்போஸ் இதில் நம்ம நல்லா பண்ணலை, ஸோ அங்கே எழுதுனதுக்கப்புறம் சில பேர் தோணிருக்கும், இந்த அடுத்த முறை வரக்கூடிய தேர்வுலையாவது நம்ம என்ன பண்ணணும், நல்லா ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்போ இருந்தே உங்களை ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்க முன்னாடியே சொன்ன மாதிரி 2025லையும் உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டு ஜூன் மே அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேர்வு இதே மாதிரி வந்துடும். அப்போ நீங்கள் நல்லா ட்ரை பண்ணிங்கன்னா ஒரே தேர்வு நல்லா படித்து நல்லா ஸ்கோர் பண்ணலாம், கண்டிப்பாக வேலைக்கு போயிடலாம். எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ இங்கே வேகன்சியோ இல்லை நம்ம அந்த அப்ளை பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து பயப்படவே தேவையில்லை. நம்ம ஸ்ட்ராங்காக படிச்சிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம வேலைக்கு போக முடியும். இதை நல்லா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் இது போன்ற ரயில்வேஸ் தொடர்பான அப்டேட்ஸ்களை பெற நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.